ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். பொதுவாக நம்ம யாராச்சும் ஏதாச்சும் கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு செம கடுப்பாக இருக்கும். அந்த கேள்விக்கு நம்ம ஒரு பதிலை கொடுத்து அவங்களுக்கு அது பிடிக்கலன்னா அவங்க செம கடுப்பாயிடுவாங்க. இந்த எபிசோடில் நம்ம ஷின்சான் இருக்கானே, மைக்கை கையில் தூக்கிட்டு போயிட்டு எல்லாருக்கிட்டையுமே கேள்வி கேட்பான். அவங்களும் காண்டாவாங்க. அந்த பதிலை கேட்டுட்டு நம்ம தலைவனும் காண்டாவோம். அப்படியே அப்பட்ட ஒரு விசித்திரமான சிரிப்பான எபிசோட் தான் இது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணணும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே மான்சுசாக்கா மேடமாக தான் காட்டுறாங்க. அவங்களும் மான்சுசாக்கா, இந்த மேக்கப்னால நீ அழகா இருக்கியா, இல்லை நீ இயற்கையிலேயே அழகு தானா, அப்பா என் கண்ணே பட்டுடும் போலன்னு சொல்லிட்டு மான்சுசாக்கா மேடமா அவங்க அழகா ரசிச்சுட்டு இருப்பாங்க. எப்படி டூத் பேஸ்ட் விளம்பரத்தில் சமந்தா செவுத்து உடைச்சிட்டு வருவாங்களோ அந்த போல ஷின்சான் உள்ள வந்துட்டு உங்களோட ஃபேஸ் க்ரீமில் ஆயில் இருக்கான்னு கேட்பான். மான்சுசாக்கா மேடமும் ஃபேஸ் க்ரீமில் ஆயிலான்னு சாக்காவாங்க. ஷின்சானும் ஆமாங்க, முகம் நல்லா சைனிங்காக இருக்குது, அதனால தான் கேட்டேன்மா. மான்சுசாக்கா மேடமும் அப்போ நான் சூப்பராக இருக்குன்ட்டு நீ சொல்கிறியாப்பான்னு கேட்பாங்க. உடனே நம்ம தலைவனும் அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதை நான் சொல்கிறேன்மா. மான்சுசாக்கா மேடமும் சரி ஆரம்பின்வாங்க. நம்ம தலைவனும் ஓகே, முதல் கேள்வி உங்களுக்கு மூளை இருக்கா இல்லையான்னு கேட்பான். மான்சுசாக்கா மேடமும் யாரா பார்த்து என்ன கேள்வி கேட்குறம்மா, அவனை கொட்டியும் உன் மூளையை வெளியே எடுத்துருவேன், வேற ஏதாச்சும் கேள்வி கேளுடான்வாங்க. உடனே நம்ம தலைவனும் சரி, இப்போ உங்கள் முன்னாடி ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ரெண்டு விஷயம் இருக்குது. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலரில் அழகான பொம்மை இருக்குது, அதை எடுப்பீங்களா? அப்படி இல்லைனா ஆப்ஷன் பின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே உடனே மான்சுசாக்கா மேடமும் பொம்மையாச்சு ஏதாச்சும் அதெல்லாம் யாருக்கு தேவை, இல்லை ஆப்ஷன் பிக்குள்ளே தான் போவோம், எதாக இருந்தாலும் ஓகேன்னுவாங்க. உடனே நம்ம தலைவனும் போச்சு, ஆப்ஷன் பிக்குள்ளே சேரும் சகதியும் மட்டும்தான் இருக்குது, நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா சேத்துல விழுந்துடுவீங்க, உங்களோட சுருக்கமான மூஞ்சில் இன்னமும் நிறைய சுருக்கம் வந்துடும், ஸோ உங்கள் விதி இதுதானான்னு கேட்பான். உடனே மான்சுசாக்கா மேடமும் அவனை நீ கேட்குற கேள்வியே சரியில்லை, மரியாதையே ஓடிடுவாங்க. உடனே நம்ம தலைவனும் மூளை இருக்கிற எவனா இருந்தாலும் ஆப்ஷன் பி என்னன்ட்டு கேட்டு தான் சொல்லியிருப்பான், ஆப்ஷன் பி சொல்கிறதுக்கு முன்னாடியே பதில் கொடுத்தது உங்கள் தப்பு, அதுக்காக தானே ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே உங்ககிட்ட மூளை இருக்கா இல்லையான்ட்டு கேட்டேன், எனக்கு இப்போ அதுக்கு பதில் தெரிஞ்சிருச்சுமா. மான்சுசாக்கா மேடமும் என்னடா தெரிஞ்சதுன்னு கேட்பாங்க. இப்போ நம்ம தலைவனோட தொப்பியில் ஒரு சைலன் அடிக்குமா, நம்ம தலைவனும் முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுவான். இப்போ அப்படியே மிக்சியை காட்டுறாங்க. அவங்களும் வீட்டில் என்னென்னலாம் செலவாச்சுன்னு சொல்லிட்டு கணக்கு போட்டுட்டு இருப்பாங்க. இந்த டைமில் நம்ம தலைமை உள்ள வந்துட்டு வணக்கம் மேடம், இப்போ நீங்கள் உண்மையை சொல்கிறீங்களா போய் சொல்கிறீங்களான்றதை நான் கண்டுபிடிக்க போகிறேன். நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னா என் தலையில் இருக்கிற தொப்பியில் டிக் காமிக்கும், நீங்கள் போய் சொன்னீங்கன்னா என் தலையில் இருக்கிற தொப்பியில் ராங் காமிக்கும். ஸோ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் கரெக்டான கேள்விக்கு கரெக்டாக பதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸைட்டிங் கிஃப்ட் இருக்குன்னு சொல்ல விக்ஸியும் தம்பி நீ கேள்வியை மட்டும் கேளுப்பான்வாங்க. இப்போ நம்ம தலைவனும் முதல் கேள்வி, நீங்கள் காசு அதிகமாக செலவு பண்ணுவீங்களா இல்லை சேர்த்து வைப்பீங்களான்னு கேட்பான். விக்ஸியும் இதில் நான் சந்தேகம், நான் காசை சேர்த்து வைப்பேன்வாங்க. உடனே நம்ம தலைவனும் அப்போ உங்கள் வீட்டில் ஒரு ஓடாத சைக்கிள் இருக்கே, இது எதுக்கு, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கினீங்க, ஆனால் ஒரு நாள் கூட நீங்கள் யூஸ் பண்ணதே கிடையாது, அப்போனா காசு வேஸ்ட்டு தானே, ஸோ நீங்கள் சொன்ன பதில் தப்புன்னுவா. உடனே ஹாரியும் கரெக்டு தான் விக்ஸி, இதை நீ வாங்கி யூஸ் பண்ணவே இல்லை, காசு தான் வேஸ்ட்டாக போச்சுன்னு சொல்லிட்டு கடுப்பில் கத்திட்டு இருப்பாரு. உடனே நம்ம தலைவனும் ஐயா கடுப்பில் கத்துறவரே, அடுத்து இப்போ நீங்கள் தான் சொல்லிட்டு சரி சொல்லுங்கள், நீங்கள் முந்தானத்தை ட்ரெயினில் வரும்போது உங்கள் பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருந்தாங்க, அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் பேசுனீங்களா இல்லையா, கரெக்டான பதில் கொடுங்கன்னு கேட்க ஹாரியும் இவன் வேற கோத்து விட்றானே, மிக்ஸி வேற இருக்காளே, சரி சமாளிப்போன்னு சொல்லிட்டு பொண்ணா நான் எந்த பொண்ணையுமே பார்த்ததே இல்லையேன்னு. உடனே ஷின்சானும் அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு வாங்கன்ட்டு சொல்ல அந்த பொண்ணை அங்கே வந்துடுவாங்க. இப்போ ஹாரியும் கடவுளே இந்த பொண்ணு எங்கடா இங்கே வந்தான்னு சொல்லிட்டு ஹாரியெல்லாம் செம்ம சாக்காயிடுவார். இப்போ மிக்ஸியும் டே ஹாரி, நீ அந்த பொண்ணை பார்த்தேன்னு சொல்லியிருந்தா கூட நான் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டேன்டா, ஆனால் பார்த்துட்டு வந்துட்டு பார்க்கலன்ட்டு என்கிட்ட கதை விட்ட பார்த்தியா, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க கத்திட்டு இருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணும் மிஸ்டர் ஹாரி, நேற்று நீங்கள் கொடுத்த காசில் தானே அந்த டிக்கெட்டே வாங்கினேன்னுவாங்க. உடனே மிக்ஸியும் இது வேறையா, பால் வாங்க 10 ரூபா கேட்டால் இல்லைன்னு சொல்லுவோம், அந்த பொண்ணுக்கு டிக்கெட் வாங்க காசு கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு இவங்க செம்ம திட்டிட்டு இருப்பாங்க. நம்ம தலைவனும் வந்த வேலை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுவான். இப்போ பார்க்கில் இருக்கிற பாத்ரூமை காட்டுறாங்க. மிஸ்டர் யோன்ட்ரோவும் போயிட்டு டிஷ்யூ பேப்பரோட துடைக்கலான்னு பார்ப்பாரு. பார்த்தா பேப்பர் ரோல் காலி ஆகிட்டு இருக்கும். அந்த டைமில் நம்ம தலைவாங்க வந்துட்டு நீங்களும் வெள்ளலாம் டிஷ்யூ பேப்பர், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கான டிஷ்யூ பேப்பரை நான் கொடுப்பேன், நீங்களும் ஆய தொடச்சிக்கலான்மா. யோன்ட்ரோவும் கேள்வி கேட்குற நேரமாடாது, சரி கேட்டு தொலைன்வாரு. இப்போ பக்கத்தில் இன்னொரு குரல் கேட்கும், அட கடவுளை இங்கேருந்து டிஷ்யூ பேப்பர் ஏன்டா எடுத்தான்ட்டு பார்த்தா பிரின்சிபல் சார் பக்கத்தில் போயிட்டு துடைக்க டிஷ்யூ பேப்பர் இல்லாமல் அப்படியே உக்காந்துட்டு இருப்பாரு. இப்போ நம்ம தலைவனும் சூப்பர் அப்பு, 2 பேருமே கிட்டத்தட்ட டிஷ்யூ பேப்பருக்காக தான் வெயிட் பண்ணுறீங்க, இப்போ நான் உங்கள் 2 பேர்கிட்டையுமே கேள்வி கேட்க போகிறேன், கரெக்டாக பதில் சொல்கிறவங்களுக்கு தான் நான் டிஷ்யூ பேப்பரை கொடுப்பேன்வா. இப்போ பிரின்சிபல் சாரும் நான் பிரின்சிபல்ரா, நான் எந்த கேள்வி கேட்டாலும் கரெக்டாக பதில் சொல்லிடுவேன்னு. யோன்ட்ரோவும் ஐயோ நான் ஏஎஸ் எக்ஸாமுக்கே 10 வருஷமாக படிச்சுட்ருக்கேன், என்கிட்ட போயிட்டு கேள்வின்ற,
சரி நான் உட்காந்துட்டு இருக்க நிலைமை இப்படி கேட்டு தொலைணுமா. இப்போ நம்ம தலைவனும் சரி இப்போ உங்களுக்கான கேள்வி, அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்பான். இவன்றோ கொஞ்சம் கூட யோசிக்காம ஆக்ஷன் காமெடின்னு நம்ம தலைவனும் வாவ் என்ன ஒரு ஃபண்டாஸ்டிக்கான பதில், ஆனால் நீங்கள் கொடுத்த பதில் தப்பு, பட் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச ஆக்ஷன் காமெண்ட் பேரை நீங்கள் சொன்னதுனால உங்களுக்கு ஆறுதல் பரிசாக நான் ஒரு டிஷ்யூ பேப்பரை கொடுக்குறேன்ட்டு தூக்கி போடுவான். இவன்றும் அதை பிடிச்சிட்டு டேய் இதில் பாதியை கூட துடைக்க முடியாது, இன்னும் அது கொடுறான்னு சொல்லிட்டு பயங்கரமாக முக்கிய கத்துவாரா. உடனே நம்ம தலைவனும் ரொம்ப முக்காதீங்க, திரும்பி ஆய் போயிட போறீங்க, அப்புறம் டிஷ்யூ பேப்பர்லாம் இன்னொன்றுலாம் கொடுக்க மாட்டேன்வான். இப்போ பிரின்சிபல் சாரும் அவரை விட்டு தள்ள அதுக்கான பதில் கொலாம்பஸ்ன்னு சொல்ல, உடனே நம்ம தலைவனும் நீங்கள் தான் கரெக்டாக பதில் சொன்னது, இந்தாங்க பேப்பர்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சாருக்கு ஒரு பாக்ஸையே போட்டுருவான். அடுத்து நம்ம தலைவனும் அடுத்து எவனை கேள்வி கேட்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புவான். அதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டாடா, பாய் பாய்.